ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட்லி சிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு கார் பார்க்குறவங்களுக்கு 2 சாய்ஸஸ் இருக்குது. சாய்ஸ் நம்பர் 1 பார்த்தோன்னா, ஒரு வெல் மெயின்டெயின்ட் யூஸ் கார் வாங்கலாம்னு நினைப்பாங்க. அதை ஃபைன் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக தேடி வாங்கணும்னு நினைப்பாங்க. செகண்ட் சாய்ஸ் பார்த்தோன்னா, ஒரு அஃபோர்டபுளான ஒரு நியூ கார் வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஏன் ஒரு அஃபோர்டபுளான நியூ கார்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயாக இருக்கும், 5 வருஷம் வாரண்டி கிடைக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கிற இடத்துல இந்த ஜிஎஸ்டி 2.0 ரிவிஷனோட ஒரு கார் வந்து பார்த்தோன்னா, இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் காராக இருக்குது. நம்ம கூட நிற்கிற இந்த எஸ்ப்ரெஸோ. எஸ்ப்ரெஸோக்கு முன்னாடி ஆல்டோ கேட்டன் இருந்தாலும், ஆல்டோ கேட்டனை விடைக்கு ஒரு ரூ. 20,000 கம்மியா இந்தியாஸ் மோஸ்ட் அஃபோர்டபுள் காராக இருக்குது. இந்த எஸ்ப்ரெஸோ பற்றின ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம மோட்டோ ஃபேம் வந்து சண்டே நம்ம போட்ட வாக்கரவுண்ட் வீடியோலேயே நம்ம மோட்டோ என்னோட ஒரிஜினல் எசன்ஸில் கண்டென்ட் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மைதான். நாங்களும் அதை வந்து ஃபீல் பண்ணுறோம். என்னென்னா, ஃபுல் அந்த வீடியோ பண்ணுறதுக்கான வெஹிக்கிள்ஸ் இன்னும் மார்க்கெட்டில் இல்லை. டு பி ஃப்ராங்க், இந்த வருஷம் சுருக்கமாக நம்பர்ஸ் பண்ணுறக்கூடிய கார்ஸ் தான் புதுசாகவே லான்ச் ஆகிருக்கு. அதில் இந்த பீரியட் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. மேபி இனி வந்து நெக்ஸ்ட் வீக் வரும்போது வென்யூவில் ஃபேஸ் லிஃப்ட் அடுத்த ஜென்ரேஷன் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இண்டஸ்ட்ரி பிஸியாகும்னு நினைக்கிறோம். அடுத்த வருஷம் நிறைய கார்ஸ் இருக்கும். நம்ம வந்து இதெல்லாம் இம்பார்ட்டண்டான கண்டென்ட்ஸ் தான். நம்ம வாக்கரவுண்ட்ஸ் மட்டும் பண்ணுறதுனால அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இல்லை. ஏன்னா நிறைய பேர் கார் வாங்குறவங்களுக்கு இந்த ப்ரைஸ் கரெக்ஷனும் அவங்களோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம சொல்லணும். ஏன்னா நீங்கள் வந்து எஸ்ப்ரெஸோட வீடியோ நீங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அது வந்து நம்ம 2022 பண்ணது. அந்த பீரியடில் பண்ணியிருந்தோம். இந்த ஹில் ஹோல்ட் அப்டேட் எல்லாம் வந்த புதுசில் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம கூட இருக்கிற இந்த மாடல் வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் பயங்கரமாக வந்திருக்கு. டு பி ஃப்ராங்க், நீங்கள் பின்னாடி ஒரு ஆல்டோ கேட்டன் நிற்கி பாருங்களேன். ஆல்டோ கேட்டன் தான் இந்தியாவுடைய அஃபோர்டபுள் காராக வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்து இவ்வளோ நாளைக்கும். ஆனால் இப்போ இந்த ப்ரைஸ் கரெக்ஷனில் ஜிஎஸ்டி 2.0 எஸ்ப்ரெஸோக்கு வந்து ₹1,20,000 வரைக்கும் ஓவரால் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கு. எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் பேஸ் மாடல் 3.5லேருந்து 3.8 வரைக்கும் எஸ்ப்ரெஸோட மாடல்ஸ் இருக்குது. இன்னும் கரெக்டாக நம்ம சொல்ல போனால் ஆல்டோவுடைக்கு ₹20,000 வந்து இது வேரியன்ட் டு வேரியன்ட் கம்மியாகுது. அப்போ இந்த ப்ராடக்ட் ஏன் நம்ம ஒரு சிட்டி காராக சொல்கிறோம்னுள்ளதை தொடர்ந்து பேசுவோம். நம்ம எஸ்ப்ரெஸோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு சிட்டி கார் வாங்குறவங்களுக்கு சில பர்பஸஸ் இருக்குது. எப்படின்னா, சிட்டியில் ஈஸியாக பார்க் பண்ணணும், அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஈஸியாக ஓட்டுறது மாதிரி இருக்கணும், ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்கணும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கணும், ஒரு ஆட்டோமேட்டிக் இருக்கணும். இந்த இடத்துல தான் இந்த எஸ்ப்ரெஸோட ஸ்பேஸை பற்றி நம்ம பேசணும். இப்போ இதோடைய வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ், எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதில் உங்களுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்கை அப்ராக்சிமேட்டாக நீங்கள் உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ண முடியும். எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸடாக தான் இருக்குது எல்லா இடத்துலையும். இப்போ முதல்ல சிட்டி பர்பஸில் காரோட சைஸ் மேட்டர்ஸ். ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த செகண்டரி கார் வாங்குறவங்க இல்லை ப்ரைமரியாக சிட்டிக்காக கார் வாங்குறவங்க வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக ரொம்ப அப் மார்க்கெட்டான கார்ஸ் விரும்புகிறத விடைக்கும் ப்ராக்டிகாலிட்டி விரும்புவாங்க. இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்கியான ஸ்டைலில் இருக்கும். இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி ஸ்டைலில் இருக்குது. ஆனால் ஒரு எஸ்யூவியோட எந்த கேரக்டருமே இதில் இருக்காது. இது ஒரு மிக்ஸ் ஆஃப் குர்க்கி அண்ட் போலரைஸ்ட் டிசைன் நான் சொல்ல முடியும். ஃப்ரண்ட் கூட ஓரளவு நம்ம வந்து மன்னிச்சு விடலாம். சைடை பற்றி நம்ம பேசும்போது அது இன்னும் இருக்கும். ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்ஜினோட சைஸ் வந்து என்ஜின் குட்டி என்ஜின் தான் இது ஹோல்டு பண்ணணும்னு சொல்கிறதுக்கே அந்த என்ஜின் ரூமை பார்த்தாலே தெரியும். ஒரு சின்ன என்ஜின் ரூம் இருக்குது. ஃப்ரண்டில் வந்து அந்த பீரியடில் பிரெஸ்ஸாவுடைய டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு ஒரு 2 பாக்ஸ் டிசைனில் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஐ மீன் 2019 இது வரைக்கும் இந்த காரில் எந்த சேஞ்சஸுமே வரல. சைடில் பார்த்தோன்னா அந்த நான் சொன்ன அந்த கிர்க்கி ஃபங்கி டிசைனுடைய ஒரு ஃபீலை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு பேபி பிரஸ்ஸா மாதிரி ஒரு கான்செப்டில் இருக்குது. அதாவது பழைய பிரஸ்ஸாவை நான் சொல்கிறது. இதோட லெங்க்த்து பார்த்தோன்னா 3565 மில்லிமீட்டரில் இருக்கும். 2380 மில்லிமீட்டரில் வீல் பேஸ் இருக்கும். வீல் பேஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது பாருங்களேன். ஓவர் ஹேங்ஸ் எல்லாம் வந்து ஷார்ட்டர் ஓவர் ஹேங்ஸ் தான். ரியர்லேயும் ப்ரொப்போர்ஷனேட்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த வீல் வெல்ல இருக்கிற அந்த கேப் தான் இதில் வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா வந்து 165, 70, R14 டியூப்லெஸ் டயர்ஸ் இதில் வரும். இப்போ இந்த ப்ராக்டிகாலிட்டி பற்றி பேசும்போது இவ்வளோ ஃபுட் பிரிண்ட், இவ்வளோ ஸ்பேஸை தான் சிட்டியில் எடுக்கும். நம்மளால் ஈஸியாக சிட்டிக்குள்ளே ஓட்ட முடியும், ஈஸியாக கட் பண்ணி ஓட்ட முடியும், பார்க் பண்ணுறதுக்கு கம்மியான ஸ்பேஸ் இருக்கும். சிட்டி டிரைவிங்கில் இதோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ். ப்ராக்டிக்கலாக 180 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு கிடைக்கும்.
ஈஸியாக ஓட்ட முடியும். ரியர்லேயும் டிசைனை வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு சிம்பிளான ஒரு மினிமலிஸ்டிக்கான டிசைன் தீமில் இருக்குது. இப்போ நான் 2 விஷயம் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒன்று, எப்படி சிட்டிக்கு நம்ம ஈஸியாக ஓட்ட முடியும். செகண்ட் ஒன், அந்த ப்ரைஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் மெயினான விஷயமே வந்து இதோடைய என்ஜின் தான். ஏன்னா நீங்கள் வந்து இந்தியாவில் இன்றைக்கி வந்து இந்த சுசுக்கின்னு சொல்லக்கூடிய மாருதியோட இருக்கிற அந்த மாருதி சுசுக்கி பிராண்ட் வந்து இந்தியாவில் அவங்க வந்து அவங்களுடைய பொசிஷனை ஸ்டில் அவங்க வந்து கீப் பண்ணிட்டு போகிறதுக்கு ரீசனே அந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல் என்ஜின்ஸ் தான். நீங்கள் 1000 சிசிக்கு முன்னாடி அவங்க 800 சிசி காலகட்டத்திலேருந்து அவங்களோட என்ஜின்ஸ் 3 சிலிண்டர்ஸுக்குன்னு தனியான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு 3 சிலிண்டர் K10C இருக்குது. முன்னாடி அது K10 சொல்லும்போதே நமக்கு ஆல்டோ K10 ஞாபகம் வரும். ஆல்டோவில் அந்த K10 என்ஜின் வந்ததுனால தான் ஆல்டோ K10 அதை மீன் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆல்டோவில் 800 இருந்தது. இந்த 1000 சிசியை K10ன்னு சொன்னாங்க. ஒரு 69 PS, ஒரு 89 நியூட்டன் மீட்டர், 90 நியூட்டன் மீட்டரில் ஒரு டியூவல் ஜெட் அந்த என்ஜின் இருக்கும். இது வந்து பெட்ரோலுக்கும் ஆப்ஷன் இருக்கும், சிஎன்ஜிக்கு பைஃபியூலுக்கும் ஆப்ஷன் இருக்கும். இதில் கூட கனெக்ட் ஆகுறதே அந்த ஏஎம்டி தான். ஏன்னா அந்த ஏஎம்டின்னு சொல்லக்கூடியதை மாருதி கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ், ஆட்டோ கியர் ஷிஃப்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டிங்கில் பண்ணுவாங்க. ஏஎம்டி பற்றி நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஆட்டோமேட்டிக் வந்து இருக்கும். ஆனால் ஏஎம்டிஸுக்கு அதோடைய கேப் இருக்கும். அது ஷிஃப்டிங் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்காது. ரிலையபிலிட்டி இருக்கும். மேனுவல் அளவுக்கு வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்கும். ஆனால் இந்த என்ஜினோடைய பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கிறதுனால ஏஎம்டியோட அந்த கேப்பை நமக்கு ஃபீல் பண்ணாமல் வைக்கும். அப்போ நான் சொன்ன இந்த பாயிண்டில் சிட்டி ஓட்டுறவங்களுக்கு அவங்களுடைய பர்பஸுக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ஏஎம்டி அந்த என்ஜினும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் சிஎன்ஜி கொஞ்சம் கூட நிறைய ஓட்டுறவங்களுக்கு சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. இப்போ நமக்கு இதோடைய ரிஃபைன்மெண்ட்ஸ் பற்றி பேசுகிறேன். ஏன்னா வந்து இது 3 சிலிண்டர் 1000 சிசியாக தான் இருக்குது. நமக்கு இன்றைக்கி 3 சிலிண்டர் வர்சஸ் 4 சிலிண்டரோடைய ஒரு டிபேட் பெருசாக இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இதோட ரிஃபைன்மெண்ட்ஸ் பார்க்கலாம். பேசிக்கலி நம்ம இப்போ கிராங்க் பண்ணுவோம். இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டர்ஸை பேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இதோடைய ரிஃபைன்மெண்ட்ஸ் வந்து பெட்டராக தான் இருக்குது. இது இப்போ ஐடில் பாருங்களேன், அந்த ஒரு 3 சிலிண்டரோட வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இதில் நமக்கு இருக்குது. லைட்டாக ரவ் பண்ணுவோம். ரவ் பண்ணும்போது செட்டில் ஆகி ஒரு டிப்பிக்கல் சுசுக்கியோட ஒரு சவுண்டுக்கு வந்துட்டு பாருங்கள். ஏன்னா அது இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம பார்க்கும்போது இது பேசிக்கலி பார்த்தோம்னா குவிட்டு கூட வந்து இதோடைய காம்படிஷன் மெயினாக சொல்கிறது ஆல்டோ K10 குவிட்டு தான். பிராண்ட் வைஸ் கம்பேரிசனில் ரிஃபைன்மெண்ட்ஸில் கண்டிப்பாக இந்த K10 என்ஜின் வந்து பெட்டராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு நியாயமாக ஒரு டவுட் வந்திருக்கும், ஆல்டோ தானே இந்தியாவில் என்ட்ரி பாயிண்டில் இருந்தது, எப்படி வந்து ஆல்டோ உடைக்கும் எஸ்ப்ரெஸோ ப்ரைஸ் கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்டோவில் ரீசெண்டாக வந்து 6 ஏர்பேக்ஸ் அப்டேட் ஆகிருந்து. எஸ்ப்ரெஸோவில் வந்து 6 ஏர்பேக்ஸ் கிடையாது. அது வந்து ஒரு 700லேருந்து 800 கிலோகிராம் வரைக்கும் கர்வ் போயிட்டு இருக்கிற ஒரு மாடல் ஹார்டெக் பிளாட்ஃபார்மில் இருக்குது. ஆனால் இதை வந்து 6 ஏர்பேக்ஸுக்கு மாறுதி அப்டேட் பண்ணியிருந்தாங்க. எஸ்ப்ரெஸோ இன்னும் அப்டேட் பண்ணலை. சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக நம்ம இந்த 2 ப்ராடக்ட்ஸையுமே வந்து பேச முடியாது. ஆனால் நம்ம இதில் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, ஆல்டோ உடைக்கும் எஸ்ப்ரெஸோ கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும்னு சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் ஆல்டோவுடைய சைஸை பாருங்களேன். பழைய ஆல்டோவை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஒரு கன்ஜஸ்டடான ஒரு ஃபீல் இருக்குது. முன்னாடி ஆல்டோஸ் வந்து கொஞ்சம் கூட ஸ்பேஷியஸாக இருந்த ஒரு காலகட்டம். அதை கம்பேர் பண்ணும்போது சிட்டிக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்குது. ப்ளஸ் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஒரு ஃபேக்டர் கூட இருக்குது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது ஏன் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் அஃபோர்டபுளாக வாங்கலான்னு சொல்கிறோன்னா, இது சிட்டி பர்பஸுக்கு மட்டும் ப்ரிடாமினண்ட்டாக சிட்டி ஓட்டுறோம். அதான் நான் இன்ட்ரோடக்ஷன் பேசும்போதே சொன்னேன். சப்போஸ் உங்களுக்கு ஹைவேஸ் ஓட்டணும்னா நீங்கள் இதில் இருந்து இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மாடல்ஸ் பார்க்கணும். மேபி இக்னிஸ் போகலாம், ஃப்ராங்க்ஸ் போகலாம், இப்போ வந்துருக்க டிசைர் கூட போக முடியும். ப்ரைமர்லி நம்ம சிட்டி ஓட்டுறதுக்கு நம்ம சின்ன ஷார்ட் ரன்ஸுக்கு இந்த பாயிண்டில் இந்த சேஃப்டி வந்து கம்மி தான், பட் ஸ்டில் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ இன்டீரியர் பார்க்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்டீரியர் டைனாமிக்னு சொல்லி மாருதி சொல்கிறாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி தான் இந்த கான்செப்டே இருக்குது. ஏசி வென்ட்ஸ் இங்கே இருக்குது, ப்ளஸ் இதுக்குள்ளே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வருது. இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் இருக்காது. நீங்கள் இப்போ டிசைன் பார்த்தீங்கன்னா ஈக்கோ ஆகலாம், இல்லை வந்து செலீரியோ, ஆல்டோ, இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து இந்த டிசைனை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பிளேஸ்மெண்ட் வேறு லொக்கேஷனில் இருக்கும். ஒரு 7-inch இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸோட பட்டன் கூட இந்த போர்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்டான பிளேஸ்மெண்ட். இந்த ஸ்டியரிங் வீல் டிப்பிக்கலி நம்ம வந்து மாருதியில் பார்க்கக்கூடியது தான். மெயின் விஷயமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற சீட்டிங் பொசிஷன் தான். நீங்கள் இப்போ பாருங்கள், இப்போ இது டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட், ஹைட் அட்ஜஸ்டர் கிடையாது. ஆனால் நம்ம உட்காந்துருக்கிற ஆங்கிள்லேயே நமக்கு பானட் விசிபிளாக இருக்குது. புதுசாக கார் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கூட ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ளோர்லேருந்து ரோட்லேருந்து நீங்கள் பார்க்குற ஒரு ஸ்டைலில் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து கிடைக்கிறது தான் சிட்டியோட பர்பஸ் இருக்குது. கூட தை சப்போர்ட்டும் ரீசனபிளி ஓகே தான்.
சைட் போல்ஸ்ட்ரிங் ஓகே, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. விண்டோ லைனும் நம்ம ஷோல்டருக்கு கீழே இருக்குது, ஹெட் ரூமும் சர்ப்ளஸாக இருக்குது. ப்ளஸ் மேனுவல் ஏசி வந்துடும். ஏஎம்டி மாடல்ஸில் ஏஎம்டி உண்டு. இதில் யூஎஸ்பி ப்ளஸ் 12 வால்ட் 120 வாட் சார்ஜர் இருக்குது. இதில் மொபைல் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. ஹார்ட் பிளாஸ்டிக் பற்றி பேசும்போது நீங்கள் இந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் விட்டாரால் பிரஸால் எல்லாம் பார்க்குற அதே பிளாஸ்டிக் தான். என்ட்ரு லெவல்லே அந்த பிளாஸ்டிக் இருக்குது. இந்த மாடலை பார்த்துக்கிட்டு நம்ம பெருசாக குறை சொல்லலாம் முடியாது. நீங்கள் இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி எல்லாம் இந்த ப்ரைஸுக்கு ரீசனபிள். டோர் பேட்ஸோட மெட்டீரியலும் ஓகே தான். நம்மளுடைய பர்பஸுக்கு கண்டிப்பாக இது சர்வ் ஆகும். கூட நீங்கள் இதில் ஒரு கேட்ச் இருக்குது பாருங்களேன். இந்த மாடல் வந்து கண்டிப்பாக எக்ஸ்போர்ட் மார்க்கெட்ஸுக்கும் ஷேர் ஆகுது. இதில் வந்து பூட் ரிலீஸ் பண்ணுற இடத்துக்கு இங்கே ஒரு கட் அவுட்டு, அதில் ஒரு லிவரும் இருக்குல்ல, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. எக்ஸ்போர்ட் மாடலுக்கு வந்து அந்த இடத்துல அந்த பொசிஷன் வரும், லெஃப்ட் சைட் ஸ்டைலுக்கு. மற்றபடி இதில் ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. பவர் விண்டோஸ், ஒரு ரீசனபிளான டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், நமக்கு ப்ளூடூத்தில் டெலிஃபோனிக் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. டில்ட் எல்லாம் கிடையாது, டில்ட்டெல்லாம் இல்லை. புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாம் கிடையாது, நார்மல் கீ. ஆனால் அதில் ரிமோட் வந்துடும், ஒரு கீழே வந்து ரிமோட் வந்துடும். ரிவர்ஸ் கேமரா வந்து நம்ம இருக்கான்னு பார்ப்போம். ரிவர்ஸ் கேமரா இதில் கிடையாது. நம்ம வந்து இவங்க கிட்ட ஆஃப்டர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வாங்கி இதில் வைக்க முடியுது. காம்பேட்டிபிளான சிஸ்டம் தான். அதே மாதிரி வந்து மிரர்ஸ் வந்து நம்ம எலக்ட்ரிக்கலை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், ஆனால் ஃபோல்டு பண்ண முடியாது. அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து ஸ்டாண்டர்டாக இதில் கூட வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்ட் ரோ பார்க்கலாம். ஹெட்டை லைட்டாக மைண்ட் பண்ணி நம்ம உள்ளே வரணும். பேக் சீட் வந்து இது நம்ம இந்த ஆல்டோ கேட்டன் இக்னிஸில் கூட கொஞ்சம் கூட பெருசாக இருக்கும். அந்த ஸ்டைலில் இருக்கிற ஒரு சீட் தான், ஒரு பெஞ்ச் சீட். 2 பேர் ஒரு ஷார்ட்டர் ட்ரிப்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். 3வது ஆளையும் வேணால் உட்கார வைக்கலாம், ஆனால் ரொம்ப டைட்டாக உட்காந்துருக்கணும். விட்த்து கம்மி பார்த்தீங்களா, காரோட விட்த்து வந்துடும். இந்த ஹெட் ரெஸ்ட் எல்லாம் வந்து குழந்தைகளோட பொசிஷனில் தான் வச்சுருக்காங்க. நம்மளுடைய ஹெட்டும் நெக்கும் எதுவுமே இதில் வராது. நம்மளுடைய ஷோல்டர் வந்து தட்டும். இங்கே வந்து பாக்கெட்ஸ் எதுவும் கொடுக்கல. ஆஃப்டர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக நம்ம வந்து லெதரேட் சீட்ஸ் போட்டோன்னா இதில் பாக்கெட்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக கை வைக்கிறதுக்கு ரொம்ப லோவாக இருக்கும் சில கார்ஸில். இது நம்ம லிஃப்ட் பண்ணி வைக்கிற ஒரு ஸ்டைலில் தான் எல்போக்கான சப்போர்ட் இருக்குது. விண்டோ லைனும் ஓகே. டிஎல்எஸ் டீசன்ட், ரொம்ப கன்ஜஸ்டடான ஃபீல் இல்லை. ஈவன் தோ பிளாக் அண்ட் கிரேஷ் இருந்தாலும் இதில் இருக்குது. ஆனால் ரியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட் கிடையாது, இங்கேயும் பவர் விண்டோ வராது. நம்ம மேனுவலி தான் டாப் ஆஃப் த லைன்லேயே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க அந்த அஃபோர்டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய பாயிண்டில் இது இருக்கும். சென்ட்ரல் லாக்கிங் வரும், சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் ஒர்க் ஆகும். நடுவில் வந்து லேப் டைப் சீட் பெல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து வராது. பேக் சீட் வந்து சின்ன ஸ்கூல் ரன்ஸுக்காகலாம், ஆஃபீஸ் ரன்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர ஹைவேஸுக்கு கண்டிப்பாக இது ரெக்கமெண்டட் கிடையாது. எக்ரெஸ் பார்க்கலாம். ஹெட்ரூம் சொன்னேன்னா இப்போ இப்போ லெக் ரூம் அண்ட் நீ ரூம் பார்ப்போம். லெக் ரூம் வந்து நல்லா தான் இருக்குது. நீங்கள் கால் இதுக்குள்ளே போட்டால் உட்கார முடியும். நீ ரூமுக்கும் சப்போர்ட் இருக்குது. ஹெட் ரூம் டீசன்ட் தான். இப்போ என்னோடய ஹைட்டுக்கு ஓகே, ஆன்சனோட ஹைட்டுக்கு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி அளவுக்கு ஓப்பன் ஆகுது, ஈஸியாக வெளியே வரலாம். இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்க இதோடைய டிரைவபிலிட்டி பற்றி பேசுகிற செக்ஷன் பார்க்கணுன்னா நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது இந்த நாகர்கோவிலில் இவங்க ஏத்தேன் மாருதி டீலர்ஷிப்பில் எடுத்த ஒரு வெஹிக்கிளோடையது. ஏன்னா மெக்கானிக்கலி எந்த அப்டேட்டுமே இதில் இன்னும் வரல. இப்போ இந்த வெஹிக்கிள் பண்ணுறதுக்கான ரீசனே அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா நிறைய பேர் நம்மளுடைய கன்சல்டிங் கால்ஸில் இப்போ திடீர்னு வந்து லேடிஸ் வந்து கார் ஓட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, அவங்களுக்காக ஒரு கார் வாங்க நினைப்பாங்க. கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஆல்ரெடி ஒரு பெரிய வெஹிக்கிள் இருக்கும், அதை ஃபேமிலி ரன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு சிட்டிக்குள்ளே 2 வீலருக்கு பதிலாக ஒரு கார் வாங்கினா யூஸ்டு வாங்கலாமா புதுசு வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த கண்டென்ட் நம்ம இன்டென்ட் பண்ணியிருப்போம். இப்போது சேஃப்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூவும் நீங்கள் பார்த்தாலும் சரி இதை வாங்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு சேஃப்டி பேஸ்டு ப்ராடக்டே கிடையாது. என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபுளான ஒரு கார். இப்போ ஃபியூல் எஃபிஷியன்சி, ரிலையபிலிட்டி, நாளைக்கு விற்றா கூட ரீசேல்னெல்லாம் பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் தான் பிடிக்கும். இப்போ சம்படிக்கு பார்த்தீங்கன்னா லோவான கார்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்டோ ஓட்டும்போது கிடைக்கிற ஒரு டைனாமிக்ஸ் வந்து இதில் கிடைக்காது. ஏன்னா இது கொஞ்சம் ஹை ரைஸில் இருக்குது, அதுக்கான வெயிட் அட்வான்டேஜ் இல்லை. ஆனாலும் அந்த பெப்பியான ஒரு டிரைவ் சிட்டியில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நாங்கள் ஹவு டு டூ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லியிருக்கோம். ஏன் இதெல்லாம் நான் டிஸ்க்ளைமர் சொல்கிறேன்னா, நம்மளுடைய ரெகுலர் ரிவ்யூஸில் நம்ம டிரைவ் பண்ணி இதை பேசுவோம். ஆனால் இப்போ வந்து இது டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள், அதே பழைய டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் நாங்கள் ஓட்டின அதே டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் தான் இப்போ இருக்குது. அப்போ திருப்பி அதை ஓட்டி அதில் ஒரு அவுட்புட் நமக்கு பெருசாக எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஹவு டு டூ ப்ராப்பர் டெஸ்ட் ட்ரைவ்னு சொல்லக்கூடிய வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு ஃபுல் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அண்டில் தென் பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.